ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் லக்ஷ்னா எம்ப்ராய்டரி. இப்போ வந்து ஒரு நியூ ஸ்லீவ் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். அதில் வந்து கேன்வாஸ் வந்து வீக்கட் கொடுத்துட்டு ஒரு கலம்கரி ஃபேப்ரிக் வந்து பேட்ச் பண்ண போகிறோம். அந்த கலம்கரி ஃபேப்ரிக்கில் வந்து ராங் சைடு வச்சு கார்னர்லேயே வந்து ஒரு 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸ் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்குங்க. அப்போ அந்த வீக்கட் வந்து கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் வந்து அந்த ஷார்ப் எட்ஜை வந்து நாச்சஸ் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக நாச்சஸ் போட்டுட்டு அந்த ஸ்லீவை வந்து கேன்வாஸை வந்து உல்ட்டா பண்ணிடுங்க. கேன்வாஸோட அந்த நம்ம ஸ்டிக் பண்ணுற சைடு வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி தான் நம்ம எப்போவுமே வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் பண்ணோம். அப்போ தான் வந்து நம்ம உல்ட்டா பண்ணுறப்ப அது ராங் சைட் போயிட்டு நம்ம அப்படியே வச்சு அயன் பண்ணுறப்ப போய் அது மெயின் ஃபேப்ரிக்கோடு ஸ்டிக் ஆகிக்கும். அப்படி ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதே மாதிரி நம்ம 2 பீசஸ் ரெடி பண்ணிக்கிறோம். 2 பீசஸ் ரெடி பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவோட மெயின் ஃபேப்ரிக்கில் அந்த கார்னரில் 1/4 இன்ச் வந்து வச்சுட்டு ஸ்லீவோட மெயின் ராங் சைடும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர்னோட ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து நம்ம உல்ட்டா பண்ணுறப்ப வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் வந்து நம்ம ரைட் சைட் ஃபேஸ் பண்ணி அந்த வீக்கட் வந்து ப்ளேஸ் ஆகும். இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப ஃபினிஷிங்கும் வந்து எக்ஸலண்ட்டாக வரும். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த கார்னர் எட்ஜஸ் வந்து நம்ம இன்விசிபிளாக வந்து அந்த ஸ்டிச்சஸ்லாம் உள்ளே போயிடுறப்ப இன்விசிபிளாக இருக்கும். அப்போ அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம இப்போ ஓரமாக வந்து டாப் ஸ்டிச்சஸ் வந்து ஃபுல்லாக ஓரத்தில் போட்டுகிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த கார்னர் வர இடத்துல வந்து நல்லா வந்து ஓரத்தில் வச்சு தையல் போட்டோம் அப்படின்னா தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். இந்த மாதிரி ஸ்லீவ் டிசைன் நீங்களும் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நீங்களும் ட்ரெஸ்ஸு டிசைன் பண்ணணும் அப்படின்னா லக்ஷ்னா எம்ப்ராய்டரியை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.